பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இசை அப்படிங்கனாலே இனிமையான ஒண்ணு. அந்த இனிமையை இன்னைக்கு நம்ம ஸ்டூடியோல அதிகரிக்கும் வண்ணம் வந்திருக்கிறது யாரு அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? இதோ உங்களுக்காக அந்த ஓசை வரும். அந்த ஓசையை கேட்கறதுக்கு எவ்வளவு ஆசையா இருந்தது இல்லையா? பல்வேறு இசைக்கருவிகளை வாசிக்கும் திறன் படைத்தவர், பர்குஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தபேலா முரளி. என்னதான் நாம் பல்வேறு இசைக்கருவிகளை வாசித்தாலும் ஒரு இசைக்கருவியில் அவருக்கு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தபேலா முரளி அவர்கள். ஒரு கோபுரம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு அதை தாங்கி நிற்கக்கூடிய தூண்கள் முக்கியம், அதி முக்கியம் அப்படின்னு சொல்லணும். இசைக்கு இசைக்கருவிகளோட பின்னணி பங்கு ரொம்ப அதிகம். அந்த வகையில் இன்னைக்கு நிறைய பாடல்களை திரைப்படங்களில் நிறைய பாடல்களை வாசித்த பெருமைக்குரியவர் அவர். அவர்கிட்ட தான் நம்ம பேச போறோம். பி.வி. முரளி அவர்கள் சிறப்பு விருந்தினரா இன்னைய அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சியில பி.வி. முரளி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம் சார். சார், எங்கிருந்து உங்களுடைய இசை பயணம் தொடங்குச்சு? 1976மா. என்ன வந்து இசை உலகத்துக்கு கொண்டு வந்தவர் என்னுடைய மாமா, இசையமைப்பாளர் சங்கீத சக்கரவர்த்தி சந்திரபோஸ் அவர்கள். ஓ, இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவருடைய உறவினர் தான் நான். ஸோ அவர் வந்து என்னென்னா நாடகங்கள்லாம் இசையமைச்சிருந்தார். போசஸ் தேவான்னு சொல்லிட்டு பேரில் இன்னைக்கு இருக்கிற தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய சேர்ந்து பணியாற்றியவர். அவர் ரெண்டு பேரும் மிக சிறந்த நண்பர்கள். அப்புறமா வந்துட்டு சந்திரபோஸ் அவர்கள் முதல் படமான மதுரை கீதம். மதுரை கீதம் அதுதான் எனக்கு 1977 ஜூன் 16 முதல் ரெக்கார்டிங். விஜயா கார்டன் பெரிய ஸ்டூடியோ அந்த காலத்தில். அது ஒரு வாசிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிது எனக்கு. அதில் நான் ஃபஸ்ட்டு வாசித்தது வந்து மிருதங்கம் வாசித்தேன். அதில் மிருதங்கத்தில் வந்து சுகமான ராகங்கள்னு சொல்லிட்டு கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதி மகா மேதைகள் டிஎம்எஸ் அண்ணா, சீர்காழி அண்ணா ரெண்டு பேரும் குருவும் சிஷ்யம் மாதிரி அந்த படத்தில் விஷன்லேயும் நான் தான் வாசிச்சிருப்பேன் மிருதங்கம் படத்துலையும். ஓ, ஆக்சுவலி நான் வந்து பின்னணி மட்டும் இல்லை முன்னணியிலையும் இருந்திருக்கேன் அப்படிங்கிறீங்க. அங்கேயும் உட்காந்துருக்கீங்க. விஷயம் அந்த ஷூட்டிங்கும் நான் தான் வாசிச்சிருக்கேன். அந்த பாட்டு வாசிக்கிறதுனால அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. பெரிய விஷயம் என்னென்னா, கண்ணதாசன் ஐயா எல்லாம் வந்து திரையில தான் அந்த காலத்தில் நம்ம பார்த்துருப்போம். கவியரசர் கண்ணதாசன் போடுவாங்க, கீழே அவருடைய பேர் விஸ்வநாமூர்த்தி பேர் கீழெல்லாம் அவர் வரும்போது அப்பேற்பட்ட ஒரு மகா பெரிய கவிஞரை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு அந்த வயசில் கிடைச்சிது. அவர் பக்கத்தில் அவர் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது எனக்கு. வந்து காரை விட்டு இறங்கி வந்து உட்காந்து வந்து டியூனை மாமா பாடின உடனே வாயிலிருந்து சரளமாக அப்படியே கொட்டுது அவருக்கு கவிதை. அப்பேற்பட்ட மகா பெரிய கவிஞரோட முதல் பாட்டை வாசிக்கக்கூடிய பெரிய பாக்கியம் எனக்கு. சந்தமும் சாரீரமும் அப்படியே ஒன்றிணைந்தா வரும் இல்லையா கவிதை பிறக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி அடுத்து நம்ம கொஞ்சம் போகும்போது மச்சான பாத்தீங்களா? இந்த படம் இது ரெண்டாவது படமே அந்த படம் தான். ஓ, மச்சான பாத்தீங்களா? இதுல இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா, கவிஞர் சிறப்பு பார்த்துட்டோம். கவிஞர் வாலி எழுதிய பாடல் தான் அந்த மாம்புவே சிறு மைனாவே. கேஜே ஜேசுதாஸ் அண்ணாவும் சுசிலாமாவும் பாடின பாட்டு ஏவிஎம்ல தான் ரெக்கார்ட் பண்ணினோம். அதுதான் நான் வாசித்த முதல் தபலா பாட்டு. அந்த பாட்டு மிக அருமையா இருக்கும். அதோடைய நடையை வாசிச்சு காமிக்கிறேன். கண்டிப்பா. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா, இசையமைப்பாளர் இளையராஜா, சந்திரபோஸ், இசையமைப்பாளர் தேவா, சிற்பி, எஸ்.ஏ. ராஜ்குமார், வித்யாசாகர், மனோஜ் கியான், இப்படி பல இசையமைப்பாளர்களிடம் வாசித்த பெருமைக்குரியவர் இவர். இசைக்கலைஞர் திரு பி.வி. முரளி அவர்கள் நம்மோடு இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்காரு. அவர் கூட நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். சார், அடுத்து வரும்போது விடுதலை படம். ஆமாங்க, கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி நான் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது கே. பாலாஜி மிகப்பெரிய தயாரிப்பாளர் அந்த காலத்தில். அங்கேருந்து ஒரு அழைப்பு வருது எங்கள் மாமாவுக்கு. சரி, ரெண்டு பேரும் போனோடனே இது மாதிரி நடிகர் தலைவர் சிவாஜி, சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்கிறாங்க, விடுதலைன்னு ஒரு படம், நீங்கள் தான் இசையமைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, ஓகே சார், எப்போ கம்போசிங், நாளைக்கே வந்துருங்க கம்போசிங் அப்படின்ட்டாங்க. முதல் பாட்டு போயிட்டோம். எப்பவுமே அந்த கம்போசிங் போகும்போதே கவிஞர் யார் எழுதுறாங்களோ அவங்களும் வந்துடுவாங்க. சரி, யார் வரப்போறாங்க பார்த்தா வாலி அண்ணா தான் வந்திருக்காரு.
ஏய் வாபஸ் ரொம்ப பிரியமான ஒரு கவிஞர் அவர். என்ன வந்து எனக்கு வந்து அவருக்கு நான் வந்து ஒரு செல்ல பிள்ளை. நான் தான் போய் கார் கதவுக்கு திறந்து அவருடைய வெத்தலை பொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த இசையமைப்பாளர்களுக்கும் எழுதுறவங்களுக்கும் ஒரு நெருங்கிய ஒரு சொந்தம் இருக்கும்னுவாங்க. கண்டிப்பாக உண்டு. ஏன்னா அது ரொம்ப எனக்கு பெருமை. அது உடனே வாழை என்னோட அந்த வெத்தலை பொட்டி வச்சிருப்பேன் கையில். அதை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் போய் வச்சுருவேன். வச்சுட்டு நம்ம தமிழெல்லாம் வச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அவர் வந்தோடனே காமெடிலாம் அடிச்சுட்டு இப்போ நான் உடனே அவர்கிட்ட என்னென்ன எம்ஜிஆருக்கு நிறைய பாடல் எழுதியவர் அந்த காலத்தில் இல்லையா. அதனால் நான் சும்மா இருக்க மாட்டேன். அவர் பேட்டி கேட்குற மாதிரி, ஆனால் இந்த பாட்டு எப்படி எழுதிருந்தீங்க, ரொம்ப பிரமாதமாக இருந்ததுனால படகொட்டியை பற்றிலாம் பேசுவேன். அப்போ தான் சொல்லுவார், இப்போ பாட்டெல்லாம் அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்க மாட்டார்ப்பா, எழுதிட்டே இருப்போம். எழுதி நான் ஜிப்பாலாம் எடுத்து நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஒரு இவ்வளோ பேப்பரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முதல் பேப்பரை எடுத்து இது ஓகேன்னு சொல்லுவார். அப்படின்லாம் எம்ஜிஆரை பற்றிலாம் நிறைய பேசுவோம். பேசிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்போசி. ஃபர்ஸ்ட் பாட்டு நீலக்குயில்கள் பாட்டு தான். இதை பற்றி நான் ரொம்ப பெருமையாக ஒரு வார்த்தை சொல்லணும். ஏன்னா அப்போலாம் வந்து ட்ராக்கு, ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாலுனெல்லாம் வந்து பயங்கர பிஸி. எல்லா சூழலும் அவர் தான் முதல் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் என்னென்னா ட்ராக் எடுத்துருவோம். ட்ராக் வந்து எங்கள் மாமாவே பாடிடுவார் சில நேரத்தில். பாடினோன்னா அப்புறம் அவருடைய கால் ஷீட் வாங்கினோன்னா அவர் நைட்டு 8:30 மணிக்கு பாலு அண்ணா கால் ஷீட் கொடுத்தாரு. 8:30 மணிக்கு ஏவிஎம் ஆர்ஆர் தேட்டர், அப்புறம் இன்ஜினியர் சம்பத்து அவருடைய ஸ்டுடியோ தான். 8:30 மணிக்கு பாலு அண்ணா வந்துட்டாங்க. வந்த உடனே சரிங்க வா முரளிங்க வா, என்னை போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வான்றாரு. 8:30 மணிக்கு ஐஸ்கிரீம் கேட்டார். உடனே எங்கள் மாமா கேட்குறாரு, என்ன பாட போகிறீங்க ஐஸ்கிரீம்? பாட போகிறது நான், உங்களுக்கு என்ன அப்படின்னு காமெடிலாம் பேசினாங்க. நான் உடனே ஏபிஎம்லேருந்து ஓடி போய் அண்ணாக்கு 2 கப் ஐஸ் வாங்கி வந்து கொடுத்தேன். என்னுடைய மலரும் நினைவுகளில் மறக்க முடியாது. நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது, இதயத்தில் எல்லாத்துலேயுமே இருக்காங்க. அதனால் அப்பேற்பட்ட ஒரு, அதாவது அவருடைய, அதான் சொன்னேன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பாட முடியுமான்னா அவர் எதுவுமே பண்ண முடியும் அவரால். ஏன்னா அவ்வளோ பெரிய கிரேட். உள்ளே போனோடனே 10 நிமிஷம் தான் கேட்டேன். டியூனை கேட்டார், ட்ராக்கை பார்த்தாரு, டேக் போகலாம் அப்படின்ட்டு 15 நிமிஷத்தில் வெளில வந்துட்டோம். ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்கு. பிரமிப்புன்னா பாலன்னா வந்து ஒரு அவரை மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு டியூனை ஏற்றுக்கிறது எவ்வளோ. ஏன்னா பல இசையும் பாடட்ட பாடி பல டியூனை பாடுற நேரங்களில் அந்த மைண்டு அப்படியே அந்த நேரத்தில் போனோடனே அது ஒரு பெரிய டெடிகேஷன். அதெல்லாம் நாங்கள் பார்த்து ரசிச்சிருக்கோம். நீங்கள் இப்போது சொல்லும்போது ட்ராக்ல பாடிடுவார் சந்திரபோஸ் சார்னு சொன்னீங்க. சந்திரபோஸ் சாருக்கு ஏண்டி முத்தம்மா சந்திரபோஸ்னே ஒரு பேர் இருக்கு. அந்த பாடல் நீங்க இருந்திருப்பீங்க கூட. கண்டிப்பா. மெல்லிசை மன்னர் வந்து ஒரு வாட்டி என்னன்னா லயலோ காலேஜில் ஒரு கச்சேரி, அப்போ மாமா பாடுறது அந்த பேஷாக்கு மந்திரன்னு சொல்லிட்டு பாபியில வந்து சஞ்சல் அவர்கள் பாடிய பாட்டு, ஒரு ஹை பிச் சாங். அது வந்து மெட்ராஸ் சிட்டிலேயே எங்க மாமா தான் ரொம்ப அருமையாக பாடக்கூடியவர். அந்த ரேஞ்சை யாரும் பாட மாட்டாங்க. அடிக்கடி அந்த கச்சேரியில் பாடுவார். அப்போது எம்எஸ்வி அண்ணா வந்து அதுக்கு தலைமை தாக்க வந்திருக்காரு. அதை பார்த்தோன்னே என்ன பையன் இப்படி பாடுறான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படி தட்டி கொடுத்துட்டு போயிட்டார். பேசலாங்க. திடீர்னு பார்த்தா மயிலாப்பூரில் நாங்கள் இருந்தோம். அப்போ வீடு பார்த்தா எம்எஸ்வி அண்ணாவோட காரு வந்து எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்குது. 5052. அதில் டிரைவர் முத்து அண்ணன்னு சொல்லிட்டு அவர் தான் இறங்கி வந்துட்டு சந்திரபோஸ் வீடு எங்கேன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. 3வது வீட்டில் நாங்கள் வெளில வந்து பார்த்தோன்னே இது யார்ப்பா சந்திரபோஸ் எங்கள் வீடுன்னு. உன்னை பார்த்தோன்னே உன்னை ஐயா ஐஸ்வர் சொன்னாங்க அப்படின்னு. உங்களுக்கு ஒன்றும் புரியல. உன்னை காரில் ஏறி பாருங்கள், காரை எடுத்து வீட்டுக்கு வர வச்சுக்கக்கூடிய அளவுக்கு எப்பேற்பட்ட ஒரு பெருந்தன்மை கண்டிப்பாக மெல்லிசை மன்னருக்கு இருந்திருக்கு. பாருங்க, அதாவது ஒரு கலைஞனுக்கு வந்து அவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காரு அந்த காலத்தில். நீங்கள் அவர்கிட்டையும் வாசிச்சிருக்கீங்க? அவர்கிட்ட நான் வாசிச்சிருக்கேன். அதை பற்றி சொல்கிறேன் நான். அப்போ என்னன்னா நேரப்பா எம்எஸ்சி நான் வீட்டுக்கு போயிட்டோம் சாந்தமில். போனோடனே உள்ளே உட்காந்து காப்பிலாம் கொடுத்தாரு. மேலேருந்து அப்படியே வரார், பட்டையெல்லாம் அடிச்சுட்டு அவருடைய பார்க்கும் போதே தெய்வம் வந்து இறங்கி சரஸ்வதியே இறங்கி வர மாதிரி இருக்குது. அவர் பார்த்து நாங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு தம்பி நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க, இந்த பாட்டு வந்து நான் தான் பாடணும் படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசரு டைரக்டர்லாம் ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. இருந்தாலும் இல்லை ஒரு தம்பி பாடியிருக்காப்புல, அந்த தம்பியை பாட வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோன்னே, நான் பாட வேண்டிய பாட்டு இருந்தாலும் நீ இந்த பாட்டை பாடு, ஒரு அசரியர் பாட்டு தான் படத்தில், ரொம்ப அருமையாக இருக்கு, நீ வந்துடு, நாளைக்கு வாகினி ஷோ வந்துடுன்ட்டார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போ வந்து மாமா வந்து படம் பண்ணலை, மதுரைக்கு தான் ஒன்று அப்போ தான் புக்காக போகுது. அதுக்குள்ளே எம்எஸ்சி நாட்டை பாடுறதுக்காக நாங்கள் ஏவிஎம் உள்ளே போயிட்டோம். இது வாகினி ஸ்டுடியோ உள்ளே போயிட்டோம். போய் ஸ்டுடியோ உள்ளே போனோன்னே வாகினி டீயில் எம்எஸ்சி அண்ணா வந்திருக்காங்க, ஆர்கெஸ்ட்ராலாம் உட்காந்துருக்காங்க. அப்போது அதில் வந்து என்னுடைய மானசீக குரு பிரசாத் அவர்கள்
மிக அற்புதமான தபலா பிளேயர். அவர் தான் எம்எஸ்சியோட ஆஸ்தான தபலிஸ்ட், கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம கூட இல்லை இல்லைங்கிறது தான் கஷ்டமாக இருக்கு. இருந்தாலும் எங்கள் மனசில் எப்பவும் இருக்காரு. அதனால அவர் வாசிக்கிறாங்க அங்கே. நான் போய் ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டு ரெக்கார்டிங் பார்க்குறேன். மாமா ஃபஸ்ட்டு டேக்கே பாடிட்டு ஓகே வாங்கிட்டாரு. இருந்தாலும் என்ன அந்த ஃப்ளூட் வாசிக்கிற நஞ்சப்பான்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சு. அப்போல்லாம் வந்து ட்ராக்கு டக்குன்னு எடுக்க முடியாது, மறுபடியும் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக எல்லாரும் வாசிக்கணும். அப்போல்லாம் அந்த மாதிரி சிஸ்டம் தான் இருந்தது. இப்போ தான் மாடர்ன்ஸ் இதில் வந்து மாறி போச்சு. அப்போ எல்லாம் வந்து தப்பு ஆனோடனே இன்னொரு டேக்ப்பா தம்பி பாடிறியா அப்படின்னு கேட்குறாங்க எம்எஸ்சி. என்ன பாடுறேண்ணே அப்படின்ட்டு பாடிட்டு வெளில வந்தோன்னே யார் ப்ரொடியூசர்ஸ் வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்களாம் வந்து கட்டின்ட்டாங்க. ரொம்ப அருமையாக பாடிருக்கீங்க பெரிய இதுன்னா. அப்போது எம்எஸ்சி நான் சொன்னேன், பெரிய எதிர்காலம் இருக்குப்பா, பெரிய பாடகனாக வருவேன், நிறைய படம்லாம் பண்ண மியூசிக் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்ன ஒரு வாய் முகூர்த்தம் சொன்னாரோ தெரியல. எங்களுக்கு டி ராமாநாயுடு பெரிய ப்ரொடியூசர், வசந்த மாளிகைலாம் எடுத்த படம் கம்பெனி, பிசி குகுநாதன் அவர் தான் எங்களை முதல்ல எங்கள் மாமாவுக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த மதுரை கீதம் வந்து புக் ஆச்சு. அந்த மதுரை கீதத்தில் அத்தனை பாட்டும் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாட்டு தான் எல்லாமே. அதுவே பெரிய ஒரு பாக்கி எங்களுக்கு. இப்போ நீலக்குயில்கள், அதான் நீலக்குயில்கள் வந்து கம்போசிங் உட்காந்து ஓகே ஆயிடுச்சு. 2 டியூன் தான் போட்டோம். அதில் பாலி நாட்டில் வந்து பாலாஜி கேட்குறாரு, என்னப்பா என்ன கவிஞரே எது நல்லா இருக்குன்னு. ஃபஸ்ட்டு டியூனே பிரமாதமாக போட்டிருக்காரு அப்படின்னாரு. உடனே பாட்டு சூப்பர். 5 நிமிஷம் 10, அதாவது எப்படி அவங்கள்ட்டலாம் இது என்ன சொல்கிறது, கரை புரண்டு வர்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கவிதையெல்லாம் அவனுக்கு சான்ஸே இல்லை. நீலக்குயில்கள் உடனே எழுதிட்டார். அந்த நடை பாருங்க. இப்போ நீங்க அதை வாசிச்ச உடனே எங்களுக்கு கூட இங்கே தான் எடுக்கணும் அப்படிங்கிறது புரியுது. இதை பற்றி இன்னொன்று சொல்கிறேன். இப்போ கம்போசிங்கில் வந்து எங்கள் மாமா ஒரு நட சொன்னாரோ அதை வாசிக்கிறத வந்து அது மைண்டு எல்லாருக்கும் சேர்ந்து ஏறிடும். என்னோட சீனியர் மியூசிஷியன்ஸ்லாம் வருவாங்க இல்லையா, நான் மட்டுமே தபலா வாசிக்க போகல, 2 தபலா போட்டு போகிறோம், 2 டோலகம் எல்லாம் பெரிய மியூசிஷியன்ஸ் வந்து வாசிப்பாங்கல்ல. அப்போது அவங்களுடைய கற்பனைக்கு ஏதாவது வாசிப்பாங்க. அப்போ எங்கள் மாமா என்ன கம்போஸில் என்ன வாசித்த முரளி அதை வந்து அவங்கள்ட்ட சொல்லுங்க, அதை கம்போஸ் பண்ணி அவர்கிட்ட எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க, வேற எதுவும் நடையெல்லாம் மாற்ற வேண்டாம். கரெக்ட். அப்போது அந்த கம்போசிங் பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த ஒரு பெரிய மரியாதை அந்த காலத்தில் இருந்தது. இந்த பாட்டுக்கு இது ஏன்னா அது செட் ஆகிடும். நீங்கள் என்னதான் மறுபடியும் மாற்றி கீத்தி பண்ணாலும் அது மாறாது. அதே போல் தான் இளையராஜா அண்ணா கிட்ட பற்றி சொல்லணும். அவர் வந்து கிட்ட வந்து என்ன நட சொல்கிறாரோ அதுலேருந்து யாரும் எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு கூட வாசிக்க முடியாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் வாசிக்கணும். கண்டிப்பாக. ஏன்னா அவங்க எல்லாம் அதுலேயே மைண்டு ஃபுல்லாக எழுதிட்டே வந்துடுவாங்க. ஒரு தாளம் இருக்குது, ஒரு ஜால்ரா ஒரு டிங்குன்னு அப்படி போட்டால் கூட அது வந்து 3வது பாரில் வரணும்னா அந்த 3வது பாரில் எழுதி வச்சிருப்பார். ஸோ ராஜா அண்ணாகிட்ட அந்த ஒரு பெரிய பாக்கியம், அவர்கிட்டையும் வாசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக. இன்னும் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். பாரதி தமிழ் FM 102.3 இணைந்திருக்கிறோம். நாம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சிறப்பு விருந்தினர் இசைக்கலைஞர் PV முரளி அவருடைய அப்படி இசையோடு இணைஞ்சு இருக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் இரட்டிப்பாகுது மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாடல் சார், எல்லாராலையும் பெரிதும் இந்த பீட் யாரு, இந்த பைட் வாசிச்சது யாருன்னு கேட்கப்பட்ட ஒரு பாடல். சங்கர் குரு படத்துல காக்கி சட்டை போட்ட மச்சான் அந்த பாடல் பாட வராது, எனக்கு கூட பாட வருதுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு பாடலாக இருந்தது. அந்த பாடல் பற்றி சொல்லுங்க சார். ஆமாங்க, பாலாஜி சார் படம் பண்ணின உடனே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருந்தோம். இப்போதான் ஏவிஎம்லேருந்து எங்களுக்கு அழைப்பு வருது. ஆமாம், பாலாஜி சார் படம் பண்ணின உடனே ஏவிஎம்லேருந்து எங்களுக்கு அழைப்பு வருது. நாங்கள் 2 பேரும் ஏவிஎம் சரவணன் சாரோடைய ஆஃபீஸ்க்கு ஏவிஎம் ஸ்டுடியோக்கு போயிட்டோம். வாங்க சந்திரபோஸ், விடுதலையெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, நிறையா பாட்டெலாம் கேட்டேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இப்போ வந்து அர்ஜுன் சாரை வச்சு நாங்கள் ஒரு சங்கர் குருன்னு ஒரு படம் பண்ண போகிறோம், நீங்கள் தான் பேசிக் பண்ணுறீங்க. ஓகே சார், கண்டிப்பாக, ரொம்ப நல்லா. எப்போ சார்? அதே மாதிரி தான், எப்போ கம்போசிங்னு கேட்க உடனே இன்றைக்கே உட்காந்துக்கலாமே அப்படின்னு, ஏன்னா கார்லேயே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இருக்கும். உடனே சரி ஓகே சார், நான் நல்லா இருக்கலாம், போய் உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்தாச்சு. உடனே கவிஞர் யார் அப்படின்னு கேட்கறதுக்குள்ளேயே அவங்களே சொல்லிட்டாங்க, இங்கே வைரமுத்து இந்த பாட்டுக்கு இந்த படம் ஃபுல்லாக வைரமுத்து சாரை வச்சுக்கலாமா அப்படின்னு. தாராளமாக சார். இப்போது வைரமுத்து மிகப்பெரிய பிஸியாக இருக்காங்க அந்த நேரத்தில். ராஜா அண்ணா அத்தனை படமும் அவர் தான் மியூசிக் இது பாட்டு எழுதிட்டுருக்காரு. ஓகே அப்படின்ட்டு அப்போது காக்கி சட்டை சாங்கு கம்போஸ் பண்ணுறதுக்காக உட்காந்துட்டோம். உட்காந்தோன்னே ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நடை எப்படி தான் சொல்கிறாரு,
ஓகே அப்படி போட்டாச்சு. இப்போ தன்னன்னா தனன்னு பாடிட்டு இருக்காங்க. சரி வைரமுத்து வர சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு உடனே வைரமுத்து ஒரு 1 ஹவரில் அவரும் வந்தாச்சு. பூஜை சாங்கே இதுதான். காக்கி சட்டை தான். பூஜை சாங்கே இந்த பாட்டு தான். ஏவி மாறாரில் ஏன்னா அவங்களுடைய ஸ்டுடியோ தானே. எல்லாம் சொல்லியாச்சு. யார் பாடணும்னு சொன்னேன்னு மாமா சொல்லிட்டார். இது வந்து மலேசியா வாசுதேவனும் எஸ்பி சைலஜா பாடினா நல்லா இருக்கும். இது ஒரு ஃபோக் ஸ்டைலில் இருக்குது, அது வாசுவை பாடாக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே. அதுக்கப்புறம் அப்போ வந்து பூஜை சாங்னா எப்படியாவது இந்த பாடகர் பாடகி எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அவங்க வந்துடுவாங்க. சில நேரத்தில் கிடைக்க முடியாத நேரத்தில் தான் ட்ராக் பாடுவார். இதெல்லாம் நேராக ஸ்ட்ரைட்டாக வாசனா சைலஜாமா வந்துட்டாங்க. வந்தோடனே டேக்கு போயாச்சு. ரிஹர்சல் அப்போல்லாம் ரிஹர்சல்லாம் ஃபுல்லாக ஆர்கெஸ்ட்ராலாம் உட்காந்து எல்லாரும் சேர்ந்து. ஆமாம். இப்போ தாங்க ட்ராக் சிஸ்டம்லாம் வந்து யார் என்ன பாட்டு யார் வாசிக்கிறாங்க அப்படின்னு இப்போ காலம் மாறி போச்சு. ஆஃப்டர் 2009 அது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் சினிமா உலகமே அப்படி மாறி போயிருக்கு. அப்போ வந்து எல்லாம் ரிஹர்சல் பார்ப்போம். அப்போ வந்து எங்களுக்கு வந்து கண்டக்டிங் யாருன்னா மகா பெரிய மேதை ராமூர்த்தி அண்ணா கிட்ட இருந்தவங்க ஆர் கோவர்தன் மாஸ்டர் தான் எங்கள் மாமாவுக்கு கண்டக்டர். அவர் இல்லைன்னா ரொம்ப கை ஒடிச்ச மாதிரி ஆகிடும் அவருக்கு. அவர் தான் எங்களுக்கு ஆரம்பம் ஃபஸ்ட்டு படத்துலேயே அவர் தான் மாஸ்டர். அப்பப்போ ராஜா அண்ணா ரெக்கார்டிங் போயிடுவாங்க. அவர் இல்லாத நேரத்தில் யாராவது அப்பப்போ எங்களுக்கு வந்து ஹென்ரி டேனியல் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோவர்தன் மாஸ்டர் வந்து நிறைய அந்த கண்டக்டிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய திரைப்படங்கள்ல பாடியிருக்காரு ஒரு சில இடங்கள்ல. பட்டணத்தில் பூதத்தில் வந்து அந்த சிவகாமி மகனிடம் செய்தி கேள்வி என்ற பாட்டு வந்து அவர் இசையமைச்ச பாட்டு. டிஎம்எஸும் சுஸ்லாமாவும் பாடினது. சாதாரண ஒரு இல்லை, அவர் பல படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் விஸ்வநாத் ராமூர்த்திக்கு வந்து அவர் ஹென்ரி டேனியல், ஜோசப் கிருஷ்ணா இவங்கெல்லாம் வந்து இந்த திரையில நீங்கள் வந்து அந்த டைட்டில் பார்க்கும்போதே அவங்க பேர்லாம் இருக்கும். அதெல்லாம் அவங்கெல்லாம் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினச்சே பார்க்கல. ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நான் அதான் சொன்னேன், எனக்கு முதல்ல படத்துடைய ஆர்கெஸ்ட்ரா மியூசிஷியன்ஸ் அத்தனை பேருமே விஸ்வநாதன் இருந்தவங்க தான். அது பெரிய பாக்கியம் எங்களுக்கு. ஸோ மாஸ்டர் தான். உடனே மாஸ்டர்கிட்ட நோட்ஸில் கொடுத்து எல்லாம் உட்காந்துப்போம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு டீம் ஒர்க். அந்த மாதிரி ஒரு மியூசிஷியன்ஸ் அத்தனை பேரும் 50-60 பேர் தான் ஒர்க் பண்ணுவோம். பெரிய ஹெவி படத்துக்கெல்லாம் வந்து வயலின்ஸ், ட்ரம்பட் செக்ஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கச்சக்கமாக இருப்பாங்க. அப்போலாம் நிறைய கோரஸ் இருந்தால் கோரஸ் இருக்கும், அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ ரிஹர்சல் பண்ணியாச்சு. மானிட்டர் டேக்கு 11:30 மணிக்கு காலைல 7 to 1 கால் ஷீட். அப்போ அந்த காலத்தில் 7 to 1, 2 to 9 இருந்தது. இந்த பாட்டு 7 to 1 எடுக்க வேண்டியது. 11:30 மணிக்கு ரெக்கார்டிங். ஓகே, சூப்பர். எல்லாம் வெளில வந்துட்டோம். அந்த மாதிரி பக்காவாக இருக்கும். எல்லாம் அழகாக வாசிச்சுருவாங்க. டேக் 2 டேக் எடுத்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த பாட்டு இந்த மாதிரி ஒரு அந்த பாடல் நம்ம கேட்கலாம். அதற்கு முன்னாடி பேசிக்காக முரளி சார் வந்து ஒரு மிருதங்கம் பிளேயர். ஆமாங்க. மிருதங்கத்தில் தான் அது அந்த தபைலால டேர்ன் ஆனது காரணம் இந்த திரைப்பட பாடல்களோட பின்னணி. ஏன்னா மிருதங்கம் வந்து கச்சேரியில் நான் வாசிச்சுட்டு இருந்தேன். பிரபாவதி வீணை, ஃப்ளூட் ரமணி சார், அவர் பையன் தியாகராஜன், இது மாதிரிலாம் தான் வாசிச்சுட்டு இருந்தேன் கச்சேரிக்கெல்லாம். ஸோ என்னடா சினிமா வாய்ப்புலாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்ற நேரத்தில் தான் சந்திரபோஸ் எங்கள் சகோதரியோட கணவர், இது மட்டும் கச்சேரிச்செல்லாம் போயிட்டுருக்காதுடா, வாடா சினிமாவுக்கு வா, இதில் கொஞ்சம் தபலா எடுத்துக்கோ. ஏன்னா இதுக்கெல்லாம் நிறைய எல்லா பாட்டையும் மிருதம் வராது. கிளாசிக்கல் சாங்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நீ இப்படி வந்துடு, தபலா டோலக்கு இந்த மாதிரி வந்துட்டேன்னா அப்படியே வந்து கொஞ்சம் நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும்ட்டு சொன்னோன்னா நான் அப்படியே இன்ட்ரெஸ்டாக நான் யார்ட்டையுமே கற்றுக்கவும் இல்லை. தபேலாவே நீங்கள் யார்ட்டையுமே கற்றுக்கல. அப்படி நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சது அந்த பயணம் இன்று வரை தொடர்ந்துகிட்டு இருக்கு. எடுத்தோடனே நான் தபலா எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணேன். கையில் ஏதோ சவுண்டு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டினாங்க. அதை வச்சு நான் அப்படியே வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எல்லாமே முன்னோடி அப்படின்னு சொன்னேன்னா மூத்த கலைஞர்கள் எனக்கு முன்னாடி வாசிக்கும்போது அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே வாசிச்சிட்டேன். அதுதான் எனக்கு, அவங்க தான் எல்லாருமே எனக்கு குரு. அப்படி தான் நான் நினச்சேன். எனக்கு இதுக்குன்னு யாருமே குரு கிடையாது. மிருதங்கத்துக்கு வந்து என்னோட சித்தப்பா பாலக்காடு கிருஷ்ணமணி, மிகப்பெரிய வித்வானவர் அந்த காலத்தில். அப்போ நான் வந்து எங்கள் சித்தப்பா வாட்சே அது ஒரு சின்சியராக போக மாட்டேன். நேராக விளையாடிட்டு ஸ்கூலில் படிச்சுட்டு அவர்கிட்ட போய் அதை ஒரு 1/2 மணி நேரம் வாசிக்கிறது, அப்புறம் அந்த கிரிக்கெட் ஆடுறது, அப்படியே ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்தது. ஏன்னா சித்தப்பா வாட்சே அதனால் ரொம்ப செல்லம் அப்படிங்கிறது தான் படித்தேன் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் தான் சினிமாக்கு அப்படி வந்தேன். விவின் பாரதி தமிழ் FM 102.3 இசைக்கலைஞர் PV முரளி அவர் சிறப்பு விருந்தினராக இன்னைக்கு பங்கேற்று சிறப்பிச்சுக்கிட்டு இருக்காரு.
சார் அப்படியே கொஞ்சம் கூட கேப் விடாம நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ ரொம்ப கேப் விடாதம்மா, அவரை பேச சொல்லுமா அப்படின்னு கேட்கறதுனால இப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இளையராஜா அவருடைய இசையமைப்புல நீங்க வாசித்த பாடல்கள் நிறைய இருக்கு. அதுல வந்து ஒரு முக்கியமான பாடல் அப்படின்னு சொன்னா பாட்டு வாத்தியார் படத்துல இருந்து. ஆமாம் ஆமாம். அதை பத்தி சொல்லுங்க சார். இளையராஜா அண்ணன்கிட்ட வாசிக்கிறதே பெரிய பாக்கியம். முதல்ல அதுதான் நான் மனசார சொல்கிறேன். நிறைய வாய்ப்பு வந்தது. வரும்போது போக முடியாத சந்தர்ப்பம் என்னென்னா எங்கள் மாமாவும் பிஸியாக இருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு அன்றைக்கி 2-9 ரெக்கார்டிங் பிரசாத்தில் பாட்டு வாத்தியார்னு ஒரு படம். அந்த படத்துக்கு வாசிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. நாங்கள் போயிட்டோம். போனால் அங்கே வந்து மூத்த கலைஞர்கள் கண்ணையாண்ணன் தான் அங்கே மெயின் பிளேயர். அவர் தான் ராஜா அண்ணாவோட கம்போசிங் பிளேயர். அவர் தான். அண்ணா உட்காந்துருக்காங்க, பிரசாத் அண்ணா இருக்கார், சத்யநாராயணன் சார் இருக்காங்க. ஸோ நானும் போனேன். அந்த பாட்டில் நான் டோலுக்கு தான் வாசித்தேன். போனோம். அதே மாதிரி சொன்னேன், முதல்ல ராஜா அண்ணன் பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. நேராக ஒரு முதல்ல வந்து ரிதம் செக்ஷனுக்கு தான் வருவார். நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க, அசிஸ்டண்ட்டை கொடுத்துருவாங்க, பேப்பர்ஸ் எல்லாம் அவங்கவுங்க எழுதிட்டு இருப்பாங்க. யாருமே பின் ட்ராப் சைலன்ஸாக இருக்கும். ரிதம் செக்ஷனுக்கு தான் வந்துட்டு பிஜிஎம்க்கு இது பல்லவிக்கு இதுன்னு எல்லாம் அந்த நடையெல்லாம் அவரே தான் எல்லாமே சொல்லுவார். அதுதான் அவர்கிட்ட. அதாவது இது எப்படி நான் சொல்கிறது, இப்போ எல்லாமே சைகையிலேயே இருக்கும். சில வார்த்தை தான் பேசுவார். இப்போ வந்து அப்படின்னா அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா, அது வந்து அப்படி காமிப்பார். ஓஹோ, இப்போ நீங்க என்கிட்ட சைலண்டா காமிச்ச மாதிரி அதே மாதிரி தான் காமிப்பார். அதை நாங்கள் புரிஞ்சுட்டு வாசிக்கணும். பெரிய ஒரு டேலண்ட் வேணும் அதுக்கு. அது அப்படின்னா அதை நான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரிதம் செக்ஷனுக்கு தெரியும். அந்த கையசைவுக்கு உங்க கை வாசிக்கணும். வாசிக்கணும். வாசிட்டு நடையெல்லாம் சொல்லிடுவாரு. இதான் அந்த பாட்டோட நடை. அதை சொல்லிடுவார். சொல்லிட்டோம்னா அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் போயிடுவாங்க. மானிட்டர் ரிகர்ஸை பேலன்ஸ் பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டா டேக்கு அது பாட்டு ஹெட்ஃபோனை போட்டு என்னப்போ மைண்ட் அப்படியே வாசிட்டு போயிடும். ஓகே, அவர் வாயிலேருந்து ஓகே சொன்ன உடனே தான் அவ்வளோதான். க்ளீனாக இருக்கும். ரொம்ப அருமையாக அந்த ரிதம்லாம் வந்து நேரம் வந்து தாளம் இந்த அதான் சொன்னேனே, ஒரு தாளத்தை கூட மிஸ் பண்ணக்கூடாது, எக்ஸ்ட்ராவாக போடக்கூடாது. எதுவுமே அவர் எக்ஸ்ட்ராவாக யாராவது வாசிச்சாலும் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர் என்ன ரிதம் சொன்னாரோ அதை நீட்டாக வாசிச்சுட்டு போயிடணும். அவர் வேற ஒன்றும் எதுவுமே இது கிடையாது. அந்த மாதிரி ஒரு பாக்கியம். அப்புறம் அவதாரத்தில் வந்து ஒரு குண்டு மல்லி அந்த சாங்கு, அதுவும் நம்ம வாசிச்சிடலாம் சார். சரிங்க. அந்த மாதிரி நீங்க நிறைய பாடல்களை வாசிட்டு இருக்கீங்க. அந்த ரெட்டை ரோஜா படத்துல ரொம்ப வித்தியாசமான ஒரு பாடல், அது வந்து பெரிய விஷயம். ஊர்வசி அம்மா பாட வேண்டிய பாட்டு அது படத்துல. அதை சித்ராமா பாடிருப்பாங்க. ஊர்வசியே பாடின மாதிரியே இருக்கும். ஆமா, அவங்க வாய்ஸை மாத்தி ஒத்தையில நின்னதென்ன ஏன் மன்னவனே மன்னவனே இந்த நடதான் அது. அது சொன்ன ஒரு மாதிரி எல்லாம் டக்கால தான் வாசிச்சோம். உடனே சொல்லிட்டு இதுதான் பாட்டு ஃபுல்லாக பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அது பெரிய என்னன்னா சித்ராமாவை வந்து பாராட்டியே ஆகணும் இந்த விஷயத்தில். அந்த வாய்ஸை எப்படி இமிடியேட் பண்ணாங்க, அப்படியே ஊர்வசி மாதிரியே இருக்கும். ஆமாம். இப்போ அந்த காலத்தில் டிஎம்எஸ் அண்ணன் வந்து சிவாஜி மாதிரியே இருக்கும், சிவாஜியே பண்ண மாதிரி இருக்கும், எம்ஜிஆர் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த அம்மா ஆக்சுவலி அந்த பாடலை அவங்க ரொம்ப பாட தயங்குனாங்களாம், நான் பாட மாட்டேன் அப்படின்னாங்களாம். ஆனால் இளையராஜா அவர்கள் சொன்னாராம், இல்லை நீங்கள் இந்த பாட்டு பாட முடியும், உங்களால் பாடணும் அப்படின்னு. அது ஆமாம், அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக அது படம் வெளில வந்தப்பறம் தான் யாருமே அதில் ஊருசே பாடிருப்பாங்கன்னு நினச்சிருப்பாங்க எல்லாருமே. சித்ராமாக்கு வந்து அதுவும் நான் வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த சில லைன்கள்ல வழித்துணைக்கு நானும் வரவா அப்படின்னும் போது இதுவும் பாடலும் சேரும்போது பாடிருப்பாங்க. அந்த பாட்டு வாசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. அந்த இது பாத்தீங்கன்னா அவதாரம் படத்துல இருந்து ஒரு குண்டு மணி குலுங்குதடி கண்ணம்மா காதுல காதல் தன தன்னே நன்னே தானே நன்னே தன்ன அந்த பாடல். அந்த பாடல் வந்து நீங்க தபேலாவை எடுத்துட்டு போனீங்களா, என்ன எடுத்துட்டு போனீங்க? அதுல ஒரு வித்தியாசமா நடந்தது. ஏன்னா அங்க போகும்போது தபலா டோல் ரெண்டுமே தான் எடுத்துட்டு போனோம். அங்க போயிட்டு என்ன வாசிக்க சொல்றாருன்னு தெரியாது. அண்ணா திடீர்னு தபலா வச்சுங்கன்னுவாங்க, திடீர்னு டோலக்குன்னு சொல்றாரு, ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ நம்ம எல்லாமே எடுத்துட்டு போயிடுவோம். அப்போ அவர் என்ன சொல்றாரு, அந்த டோலக்ல வந்து லெஃப்ட்ல மட்டும் வாசிக்காமீங்க அப்படின்னு டக்கா மட்டும் மாதிரி கேட்டாரு. அதான் இதுதான்
இதுதான் வரும். அப்பப்போ அந்த டோலக்கு இதெல்லாம் அந்த பாட்டு ரொம்ப அற்புதம். ஆமா. அது அவரே அது நீங்க சொல்ற மாதிரி நடுவுல வந்து ஹரிகதா காலக்ஷேபம், தெருக்கூத்து இதெல்லாம் கேக்குற மாதிரி இருக்கும். மையில தபலான்னு ஒண்ணு இருக்கு. அது பேர் தக்கோரான்னு சொல்லுவாங்க. இந்த மேல இருக்க மை இருக்கு இல்லையா, ஆமா, இது இல்லாம இருக்கும். இது 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 எடுத்துட்டு ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும். அதுல இந்த வந்து சவுண்ட் இப்படி வரும். தண்ணி நன்னே தானே தண்ணி அந்த மாதிரி. அது மாதிரி 2-3 சாங் அவர்கிட்ட தக்கோரால வாசிச்சிருக்கேன். ஒரு இது கட்டுமரக்காரன்ல ஒரு பாட்டு கூட வாசிச்சிருக்கேன். அதுல என்ன பாட்டு? பிரபு பாடின பாட்டு, ரொம்ப நல்ல பாட்டு அது. அந்த படத்துல வாசிச்சிருக்கேன். சூப்பர். சின்ன தமிழ போவோமா ஊர்கோலம். இன்னும் அதுக்கெல்லாம் நம்ம வரப்போறோம் சார். அதுக்கு முன்னாடி நம்ம கேட்க போறோம் ஒரு குண்டு மணி குலுங்குதடி கண்ணம்மா காதுல காதுல, அந்த பாடலை கேட்க போறோம். அவதாரம் படத்திலிருந்து வரக்கூடிய பாடல் இது. இளையராஜா அவருடைய இசையில அவரே பாடின பாடல், வாலியின் கற்பனையில். அடுத்து நம்ம எந்த இசையமைப்பாளர் பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, தேவா சார் அவர்கிட்ட நீங்க நிறைய பாடல்கள் வாசிச்சிருப்பீங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சந்திரபோஸ் சார் அவருடைய உறவினர் அப்படிங்கறதுனால இவங்க 2 பேருடைய நட்பு உங்களுக்கு நிறையவே தெரியும். அவங்களுக்கு அந்த காலத்துல போசஸ் வெஸ் தேவா அப்படின்றே ஒரு பேரே, ஒரு சிறப்பான இதுவே இருந்தது. சொல்லுங்க சார், நீங்க தேவா சார் கிட்ட முதல்ல வாசிச்ச பாடல் ஆரம்பிச்சும் போது? ரொம்ப அருமையா சொல்லணும்னா, எனக்கு வந்து ஒரு மூத்த அண்ணன் அவர் எங்கள் குடும்பத்துக்கே. ஸோ அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாருமே எங்கள் மாமாட்ட ஒர்க் பண்ணாங்க. சபேஷ், முரளி, சிவா எல்லாருமே எங்கள் மாமாட்ட ஒர்க் பண்ணவங்க. அதுவும் இல்லாமல் அண்ணன் வந்து ரொம்ப அருமையான ஒரு இசையமைப்பாளர். பழகிறதுக்கு மட்டுமல்ல, அவருடைய மனசே வந்து ஒரு பெரிய ஒரு கிரேட் மேன். நான் நினச்சேன் அந்த காலத்து சரி மாமாவும் தேவானந்தம் தான் சேர்ந்து படம் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சோம். அது என்னமோ ஒரு காரணத்தினால அது முடியல. ஒன்றும் இல்லை, அவங்க மாதிரி ஒரு நண்பர்கள் யாருமே கிடையாது. அண்ணனுக்கு வந்து என்னன்னா தூர்தர்ஷனில் வேலை கிடைச்சிடுச்சு தேவா சாருக்கு. ஆமாம், தேவண்ணனுக்கு. அதான் அண்ணன் சொல்கிறேனே, அவருக்கு வேலை கிடைச்சோடனே இல்லை பொஸ் நான் அது மாதிரி அங்கே வேலை கிடைச்சிச்சு, அதனால் எனக்கு நீ பார்த்துக்கோ, அது படங்கள்லாம் வந்துன்னா நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப குழம்பிட்டாரு மாமா. என்னப்பா திடீர்னு இப்படி சொல்கிறேன், சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், ஏன்னா இவர் பேர் வந்து டிஎஸ் சி போஸ், டி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு பேர் எங்கள் மாமா பேர். ஆனால் அவ்வளோ பெரிய பேர். ஏன்னா அவங்க அப்பா வந்து தங்கப்பன் மாஸ்டர்னு ஒரு நாடக கலைஞர். அவர் சந்திரபோஸ் சாரோட அவங்க அப்பா. அவங்க பெரியம்மா வந்து எஸ்ஆர் கமலம்னு சொல்லிட்டு பெரிய பாடகி அந்த காலத்தில். ஸோ அதனால அவர் அப்படி வந்துட்டு இருக்காங்க. ஸோ நாடகத்துலாம் இசையமைச்சு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது சரி அவருக்கு வேலை கிடச்சிச்சுன்னு சொன்னோன்னே, அப்புறம் மதுரைக்கு தான் சொன்னேன். டி ராமாநாயுடு ப்ரொடியூசரு, பிசி கோகுநாதன் அவர் தான் முதல் படம். அப்படி கிடச்சி இவர் அதுக்கப்புறம் தான் ரொம்ப லேட்டாக தான் தேவானந்தம் வந்து 89 வந்தாங்க சினிமாவுக்கு. அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஆயிரக்கணக்கான கேசட்லாம் எல்லா 2 பேரும் சேர்ந்து, இல்லை அவர் தேவானந்தம் மட்டும் எல்லாரும் எம்எஸ் சுப்புலட்சுமிலேருந்து பாலமுரளி கிருஷ்ணாலேருந்து பெரிய பெரிய இசை மேதைகள் எல்லாம் வச்சு எக்கச்சக்க ஆல்பம் பண்ணியிருக்காரு. அதுல வந்து அவர் புகழ், அவர் தேவானந்தம் பாட்டெல்லாம் அற்புதம். அதில் வந்து மகமாயி சமயபுரத்தாயின்னு ஒரு பாட்டு இருக்கு, எல்லாரும் ஈஸ்வரி அம்மா பாடினது. ஐயோ இன்னைக்கும் கேட்டுட்டே இருக்கலாம் அந்த பாட்டு. கச்சேரியில் வந்து அது நாங்கள் பாடிட்டே இருப்போம். இந்த பாட்டு வந்து ஈஸ்வரி அம்மா வந்து அவ்வளோ அருமையாக பாடிருப்பாங்க, அற்புதமாக கம்போஸ் பண்ணியிருப்பாங்க அண்ணன். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் படம் சொன்னீங்கன்னா மாட்டுக்கார மன்னார் தான் அண்ணன் பண்ணது. ஆமாம், அதுலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சீங்க. மாட்டுக்கார மன்னார்லேயே வாசிச்சிருக்கேன். அப்புறம் வந்து ராமராஜன் நடித்து மனசுக்கேற்ற மகராசா, ஓகே, அதுதான் வந்து அவருக்கு வந்து ராமராஜன் வச்சு ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அவர் உச்சாணி கும்பல போய் நேரம் மேலே ஏற்றி விட்டது வந்து வைகாசி பிறந்தாச்சு. அதை வந்து மறக்கவே முடியாது அந்த படம். ஏன்னா அது வந்து மிகப்பெரிய ஹிட் அந்த பாட்டு. சின்ன பொண்ணு தான் வெக்கப்படுது, சின்ன பொண்ணு தான் வெக்கப்படுது, அந்த பாடல் நீங்க வாசித்த பாடல் நான் வாசிச்சது. அது வந்து மனோவும் சித்ராமாவும் பாடினது. ரொம்ப அற்புதமான பாட்டு. சூப்பர். இந்த பாட்டு வந்து அற்புதமா, அதாவது ஏவி மாறாரில் தான் பூஜை சாங். அது அற்புதமா. அது கோவிந்த் மாஸ்டர் தான் இருக்காங்க அங்கேயும். அதான் முரளி தான் ஃபுல்லாக நோட்ஸ் எல்லாம் ரெடி, எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டு ரிதம் செக்ஷன்லாம் வந்து அதே அண்ணன் வந்து பாடி காமிப்பார். அவரே ஆமாம் தேவாசாரே பாடி காமிப்பார். பல்லவி பாடி காமிப்பாங்க. ரிதம் செட் பண்ணுறதெல்லாம் வந்து
சபேஷ் முட்லே, அவங்க 2 பேர் தான். அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்போசிங் கண்டக்ட் பண்ணிருக்கீங்களா சார்? ஒரு நீங்க வந்து இப்போ இங்க வந்து ப்ளே பண்றீங்க, ஆமா. அந்த மாதிரி நீங்க வந்து இந்த ரிதம் செக்ஷனுக்குன்னு ப்ளே பண்ணிருக்கேன். இருக்கீங்க, Rhythm கண்டக்டரா sectionல இருந்திருக்கீங்க. முன்னோடியா இருந்தவங்க சரி, ஆ. என்ன செட் பண்ணணுமோ அதை நான் கண்டக்ட் பண்ணுவேன். ஓ, நான் சொல்லிட்டு போயிடுவேன், இல்லை பார்த்துக்கோ, இந்த இடத்துல தமிழ் வாசிக்கணும், இந்த இடத்துல டேப் வாசிக்கணும் அப்படின்றதெல்லாம் எல்லாமே சொல்லிடுவாங்க, ரிஹர்சலில் பார்த்துருவோம். ஸோ இந்த கரெக்டாக வரும்போது பார் கணக்கு தாங்க அப்போல்லாம். அப்படி கை காமிச்சோன்னா இப்போ நீங்க எனக்கு ஃபிங்கர் இது காமிச்சோனே எனக்கு ஏன்னா 1 2 3 4 சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆரம்பிக்கும் போது அதை சொல்லுவாங்க. மீதி எல்லாம் நம்ம மைண்டு தான், எல்லாருமே அந்த மெமரி தான். இப்போதான் உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோனை போட்டு இந்த பேட்டர்ன்லாம் வாசிங்க, அதை இது கேளுங்கன்றது. அப்போல்லாம் அப்படி கிடையாது. உண்மையிலேயே எத்தனை கலைஞர்களும் லைவாக வாசிச்ச காலகட்டங்களில் இருக்கிற எங்களை மாதிரி இசை கலைஞர் இருக்கிற மாதிரி இன்னைக்கு வர ஜென்ரேஷன் வாசிக்க வாய்ப்பே இல்லை. காலம் மாறி போச்சு. கண்டிப்பா மெமரி தான் அந்த காலத்தில், எல்லாமே மெமரியில் வாசிச்சு எல்லாம். இப்போ நீங்க மெமரின்னு சொன்னோன்னே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் நிறைய வேறுபாடு. மேனுவலா இசை கருவிகளை வாசிக்கிறாங்கன்னா அது குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு ஒரு பரவலா நேர்களுடைய ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா, அப்பெல்லாம் வந்து தபலா டோலுக்கு சாங்குன்னா அதுதான் அந்த நேட்டிவிட்டி மாற்றவே மாட்டாங்க. இப்போ வர இசையமைப்பாளர்கள்லாம் அதில் வந்து அதாவது தபேலாவுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு இசை கருவிகளை போட்டுக்கலாம். இப்போ கூட தேவான பீரியட்ல வரைக்கும் நான் சொல்றேன், உண்மையிலேயே நான் வெளிப்படையாக சொல்றதுல எனக்கு ஒன்றும் யாரும் தவறாக நினைக்க போறதில்லை. ஏன்னா உண்மையை தான் சொல்றேன். ராஜாண்ணன் வந்து தபலா டோலுக்கு சாங்குன்னா அது தபலா டோலுக்கு தான். 1000 படம் பண்ணியிருக்காரு அவரு, அதே போல 500 படம் பண்ணவர் தேவாண்ணன். தபலா டோலுக்குன்னா அந்த தபலா டோலுக்கு தான் இருக்கும். நீங்க அதை மாற்றி அமைச்சு அதில் அதுக்காக ஒரு இதை டியூனை மாற்றி பண்றதுலாம் கிடையவே கிடையாது. நிச்சயமாக இருந்தது. ஒரு 15 பேர் வாசிப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 2 தபலா, 2 டோலுக்கு, டேப்பு, தவுளு, கடசிங்காரி. கடசிங்காரின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது வந்து ஜெயச்சந்திரன் ஒரு அருமையான பிளேயர், ராஜாட்ட வாசிக்கிறவர். இப்போ ஆமா, ராஜான்ட்ட ஜெயிச்சான்னு சொல்லுவோம். நாங்கள் ஜெயிச்சாந்து ஃபுல்லா சொன்னேன், ஜெயிச்சாந்து கூடுவோம். என்னுடைய அருமையான நண்பர், அவங்க அப்பா தான் சிங்காரண்ணன் சொல்லிட்டு, அவரும் வந்து எங்கள் மாமாவுக்கு வாசிச்சிருக்காரு. அவரு முருகேஷன் அவங்கள தான் இதை கண்டுபிடிச்சது. இந்த கடத்து மேலே ஒரு மூட்டை வச்சு அதை தண்ணி அப்ளை பண்ணிட்டு கையால் வாசிப்பாங்க. அது நல்லா சவுண்டு, இதை வாசிக்க முடியாது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அது நிறையா வந்து நீங்கள் ராஜான இசையிலும் சரி, தேவான இசையிலும் சரி, எங்கள் மாமா சந்திரபோஸ் இசையிலும் கடசிங்கர்னா டும் 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 அப்படி வரும். ஸோ நான் வாசிக்க காமிச்சேன். இந்த வாயில் வாசிச்சது வந்து கடசிங்காரி வரும். ஓகே, நிறைய பாட்டில் வரும். அது வந்து அந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்கும் அது இந்த டைமிங் வாசிக்கிறதுல கூட பாருங்க, கபாஷ்னு ஒன்று, அது ஒரு ஆள் வாசிப்பாங்க. டைம் இதுக்கு டேமின் போடுற ஒரு ஆள் இருப்பாங்க, தாளம் போகிறதுக்குன்னு. அப்போ வந்து நிறைவான அத்தனை கலைஞர்களுக்கும் வேலை கிடைச்சது. எல்லாருமே மனநிறைவோடு வேலை செஞ்சாங்க எல்லாம். அதுதான் உண்மையா. இப்போ அது வந்து அப்படியே மாறி போச்சு. இங்கே மாதிரி இசைக்கலைஞர்லாம் இன்னைக்கு வந்து காலகட்டங்களில் எல்லாமே பிஸியாக இருந்த காலங்கள்லாம் எல்லாம் வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்காக மாறணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அது எப்படின்னு தெரியல எனக்கு. வைகாசி பிறந்தாச்சு இந்த பாடல் நீங்க வாசித்த பாடல் இல்லையா? அது வந்து இத்தனை நாளா நீங்க வாசிச்சீங்க அப்படின்னு தெரியாமே நாங்க காற்றலையில கேட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு நீங்க வாசிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த பாடலை நம்ம கேட்க போறோம். வைகாசி பிறந்தாச்சு படத்திற்காக தேவா அவருடைய இசையில, காளிதாசனோட கற்பனையில மனோ சித்ரா பாடிய பாடல். விவித் பாரதி தமிழ் FM 102.3 அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சியில் இசை கலைஞர் திரு PV முரளி அவர் கூட இணைந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நேயர்கள் உங்களோட மெசேஜ் அப்படியே குவிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் முடியறதுக்குள்ள நான் எப்படியாவது உங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் அவருக்கு கண்டிப்பாக படித்து காமிச்சிருவேன். சார், அடுத்து நம்ம எந்த இசையமைப்பாளருக்கு மூவ் ஆக போறோம்னா S.A. ராஜ்குமார் அவர்கிட்ட. அது உங்களுடைய பயணம் எங்கிருந்து அவர்கிட்ட தொடங்குச்சு சார்? ஃபர்ஸ்ட் படமே சின்ன பூவே மெல்ல பேசி தான் ஃபர்ஸ்ட் படம். அப்படியா? ஆமா, அந்த படத்துக்கு வந்து அசோசியேட் இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. மிக அற்புதமான ஒரு மெலடி கிங் வித்யாசாகர் அவர்கள் S.A. ராஜ்குமாருக்கு அசிஸ்டன்ட் பண்றாரு. வித்யாசாகர் வந்து அதுல வந்து அசிஸ்டன்ட். ஆமா, அப்போ வந்து வித்யாசாகர் வந்து ஆக்சுவலா அவர் வந்து அந்த படத்திலேயே வந்து அசோசியேட் மியூசிக் டைரக்டர்னு வரும் டைட்டில். அதான் ஞாபகமா சொல்றேன் அந்த வார்த்தையை. ஏன்னா அது வரைக்கும் இசையமைப்பாளர் வித்யாசாகர் வரல. அவர் வந்து ஒரு கார்னூன் பிளேயராக தான் இருந்தார். அதெல்லாம் வாசிச்சுட்டு இருந்தார். சங்கர் கிருஷ்ணன் அந்த மாதிரி வாசிச்சுட்டு நிறைய கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தார்.
அப்படி கண்டக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இன்சார்ஜ் ரவின்னு சொல்லிட்டு அவன் தான் என்னுடைய ஆத்ம நண்பன், அவன் சின்ன வயசுலேருந்து. ஸோ அவன் தான் இன்சார்ஜ். ஆர்கெஸ்ட்ரா எங்களெல்லாம் ஐஸ்வரி போய் ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு வர சொல்கிறது அவருடைய வேலை. அவர் தான் எங்களுக்கு பேமெண்ட் சம்பளம்லாம் கொடுக்குறது. ஸோ அது வித்யாசாகர்கிட்ட போய் கேட்டவுடனே சரி நான் பண்ணுறேன் ஓகேனாரு. எஸ்.ஏ. ராஜ்குமார் வந்து அந்த படத்துக்கு அந்த இசையை மெலடி மட்டும் அவர் கம்போஸ் பண்ணார். அதுக்கு ஃபுல் பேக்ரவுண்ட் மியூசிக்கை வந்து பண்ணி அந்த பாட்டை மெருகேற்றி எஸ்.ஏ. ராஜ்குமாரை வந்து ஒரு இசை பயணத்துக்கு வழிகாட்டியவர் யாருன்னா வித்யாசாகர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அற்புதமான பிஜிஎம்லாம் அவ்வளோ அற்புதமாக போட்டு, இந்த பியானோலாம் வந்து பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு தெரியும். அதை வந்து வாடகைக்கு எடுத்துன்னு வந்து ஸ்டூடியோ கொண்டு வந்து வச்சு பியானோனா அந்த பியானோ சாங்னா அந்த பியானோ டோன் வேணும்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேட்டார் அவர். அதெல்லாம் வந்து அற்புதமாக பண்ணி அந்த படம் நிறையா பேர் வந்துச்சு அவருக்கு, எஸ்.ஏ. ராஜ்குமாருக்கு. அதுக்கப்புறம் மனசுக்குள் மத்தாப்பு, அது வரைக்கும் வித்யாசாகர் தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு அசிஸ்டன்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வித்யாசாகருக்கு படங்கள்லாம் வர உடனே அப்படியே அவரும் இசையமைப்பாளர் ஆயிட்டாரு. ஸோ சின்ன பூவே மெல்ல பேசு முதல் படத்திலேயே அந்த பாட்டு அந்த பாடல் நீங்க வாசிச்சு. சூப்பர் சார். இப்போ அந்த பாடல் அப்படின்னு சொல்லும்போது புது வசந்தம் இந்த படத்துலயும் நீங்க அவருக்கு வாசிச்சிருக்கீங்க. பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா, பால் நிலவ கேட்டு வார்த்தையிலே இவ்வளவு பாடல்கள் நீங்க வந்து திரைப்படங்கள்ல வாசிச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து ரொம்ப ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்கு. தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக சார் இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம், எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் கூட நம்ம பேசியிருந்தோம். நம்ம வந்து நிறைய பாடல்கள் நம்ம கேட்கணும் அப்படின்னு ஆசையா இருந்தா கூட இன்னைக்கு நீங்க வாசிச்ச பாடல்கள்லாம் எனக்கு சொல்லிடணும் அப்படிங்கிற ஆவல் இருக்கு. ஸோ அதனாலதான் நிகழ்ச்சி இப்படி விரைவா கொண்டு போகணும், நிறைவா கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வரக்கூடிய பாத்தீங்க அப்படின்னா நீங்க இவரை பத்தி பகிர்ந்துக்கிட்டீங்க, வித்யாசாகர் சாரை பத்தி பகிர்ந்துக்கிட்டீங்க. அந்த வித்யாசாகர் சாரை பத்தி சொல்லும் போது நீங்க சுபாஷ் தொடங்கி சந்திரமுகி வரைக்கும் நீங்க அவர் கூட நிறைய பாடல்கள் வாசிங்க. உங்களுக்கு மறக்க முடியாத நினைவுகள்? வித்யாசாகர் அவர்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்த இந்த மாதிரி இருக்கும்போது தனக்கு ஒரு சினிமா வாய்ப்பு வரணும்னு கண்டிப்பாக எதிர்பார்த்துருப்பாரு. அப்படிலாம் இருக்கும்பொழுது நீங்கள் பண்ணுங்க சார், தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அவருக்கு ஹைதராபாத்லேருந்து அழைப்பு வருது. எடுத்தோடனே தெலுங்கு படம் தான் வருது வித்யாசாகர் சார். சரி கம்போசிங் போயிட்டோம். கோடி ராமகிருஷ்ணான்னு மிகப்பெரிய ஒரு டைரக்டர், அவருடைய படத்துக்கு நாங்கள் ஹைதராபாத் கம்போசிங் போகிறோம். போயிட்டு வந்துட்டு எல்லா பாட்டும் ஹிட்டாங்க, ரொம்ப அற்புதமாக பண்ணிட்டாரு. பண்ணிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா தமிழில் அவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தவர் வந்து அர்ஜுன், ஜெய்ஹிந்த், கர்ணா பாடல்கள்லாம் நீங்கள் வந்து நீங்க வாசித்த ஒரு பாடல், பெரிதும் பேசப்பட்ட ஒரு பாடல், ஹேஷபா ஹேஷபா அந்த பாடல். மலரே மலரே மௌனம், மலரே மௌனம் சாங் வந்து மிக அற்புதமான பாடல் அவருடைய கம்போசிங்ல. அது வந்து என்னுடைய மீண்டும் ஒரு வார்த்தை சொல்லணும், சின்ன பிரசாத்தில் வருவர் என்னுடைய இனிய நண்பர். எனக்கும் அவர் மானசீக குரு மாதிரி தான். பிரசாத் எப்படி நான் சொல்றேனோ அதே மாதிரி தான் இவரும் நல்ல நண்பர், என்னுடைய அன்பு சகோதரர். அவர் மட்டும் வாச பாட்டு கம்போசிங் நான் தான் வாசிச்சேன். அது அதில் ஒரே தபலா. பாட்டுக்கு இதுதான் ஃபுல்லாக நட. அப்போ வித்யாவே சொல்லிட்டாரு, ஒரு தபலா போகிறோம் முரளி, இதில் நீங்கள் தான் கம்போசிங் வாசிச்சதுல சின்ன பிரசாத் ரெக்கார்டு வாசிச்சிட்டோம், அவரே வாசிட்டோம். நான் அந்த ஸ்டூடியோவில் இருக்கேன், எல்லாமே இருக்கேன். அழகாக வந்து ஜம்முன்னு வாசிட்டு போயிட்டார் அவர். சூப்பர். ஏன்னா நான் அதில் வந்து அவ்வளோ வேலை இல்லை, சிம்பிளாக நாதின் தின்னா மட்டும்தான் வாசிக்கணும். அவர் வாசிச்சார். ஒரு நேர் உங்கள்கிட்ட ஒரு அழகான கேள்வியை நான் கேட்கணும்னு நினைச்ச கேள்வியை முன் வச்சிருந்தாரு. பெரிய பிரசாத் சார், அவரை பத்தி நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தீங்க. அவருக்கும் உங்களுக்குமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொல்லுங்க. அதான் சொன்னேன், அந்த ஏண்டி முத்தமா பாட்டை அவர் பாடினது அவர் வாசிக்கிறார். மாமா பாடும்போது அவர் தானே வாசிக்கிறார். எம்எஸ்விட்ட ஏண்டி முத்தமா சந்திரபோஸ் சார் பாடும்போது தபேலா பிரசாத் அவர் வாசிச்சது. எம்எஸ்வியோட ஆஸ்தான தபலா பிளேயர் அவர் தான். பிரசாத் அண்ணன் தான் அத்தனை பாடலும் வாசிச்சிருப்பாரு. அப்பையிலேருந்து அவர் மேலே எனக்கு மானசீகமாக ஒரு இது என்ன பின்றாருன்னு. ஆனால் கிரியேஷன் பண்ணுறதுல ஒரு அற்புதமான ஒரு பாட்டுக்கு இவ்வளோ நடையெல்லாம் வாசிக்கலாமா,
கையில் என்னெல்லாம் கையில் வருதோ அந்த அளவுக்கு வாசிக்கக்கூடிய ஒரு பிளேயர் இந்தியாவிலேயே. அதுனா மெட்ராஸ் சிட்டிலே தமிழ் ஃபீல்ட்லேயே பிரசாத் அவர் தான் நான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி எங்களோட இல்லை அவர். அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னொரு பெரிய விஷயம்னா அவருக்கு வந்து நான் ஒரு என்ன சொல்லலாம், பிள்ளையாக சொல்லிக்கலாம். அவர் வீட்டில் ஒரு மூத்த பிள்ளை மாதிரி நான் வந்து எம்எல்ஏ பயங்கர பிரியம் உள்ளவர். எனக்கு வந்து திருமணம் வந்து 1982 செப்டம்பர் 1ஆம் தேதி நடந்தது. 6ஆம் தேதி ரிசப்ஷன் சோளிங்கரில் தான் கல்யாணம் பண்ணினாங்க. நான் 6ஆம் தேதி நம்ம சினிமாவில் இருக்கோமே, அதனால் எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணணுமே சொல்லிட்டு ரிசப்ஷன் பண்ணுறேன். அன்னைக்கு கச்சேரி வந்து ஆர்கெஸ்ட்ரா வச்சுருக்காங்க. அன்னைக்கு தபலா வாசிக்கிறவர் கை கொடுத்துட்டாரு, வரல. அப்போ பிரசாத் அண்ணா கல்யாணத்துக்கு வராரு. அப்போ கல்யாணத்துக்கு தான் வந்திருக்காரு. பார்த்தா தபலா மட்டும் இருக்குது, அந்த பிளேயர் இல்லை. நான் வந்து மேடையில் நிற்கிறேன். டேய் ஏன்டா கவலைப்படுற, நான் தபலா பிளேயர் தானே, நான் வாசிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எப்படி சொல்லவே முடியல. ஃபர்ஸ்ட் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்ல ஆரம்பித்தவர் கடைசி பாட்டு வரைக்கும் அவர் தான் வாசித்தார். என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு கலைஞர். அதில் மட்டும் இல்லாமல் யார் கூட வாசித்தாலும் அவங்களுக்கு வந்து அனுசரணையாக, ஏன்னா தான் பெரிய பிளேயராக இருந்தாலும் மற்றவங்களுக்கும் வாசிக்கணுமேங்கிற ஒரு நல்ல எண்ணங்களை கொண்டவர் அவர்லாம். டே இப்படி வாசி அப்படி வாசின்னு சொல்லி கொடுப்பாரு. இந்த ஃபினிஷ் இப்படி வச்சுக்கோ அப்படி வச்சுக்கோன்னு. ஏன்னா அதுதான் ஒற்றுமையாக, அந்த காலத்து ஒற்றுமை எங்களோட இருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் நாங்கள் பயணிக்க முடிஞ்சது. உண்மையிலேயே அதை தான் நான் சொல்லணும். நிஜமாலுமே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 80கள் காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமாக இசைக்கலைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னன்னா யாரையுமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. அந்த இசை பகிர்வு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அந்த காலகட்டத்தில். என்னன்னா இப்போ சொல்கிறதுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது, இந்த கோரஸ் பாடுறவங்க, இந்த டைமிங் வாசிக்கிறவங்க, அவங்கெல்லாம் ஸ்டூடியோ வாசலில் வந்து நிற்பாங்க வேலை கேட்டுட்டு. அது அந்த காலகட்டங்களை வந்து நம்ம மறக்கவே முடியாது. அப்போது சரிங்க நீங்கள் நாளைக்கு வந்துடுங்க, நீங்கள் மத்தியானம் இந்த பாட்டுக்கு வாசிங்க, நீங்கள் இந்த பாட்டை பாடுங்க. அப்பேற்பட்ட ஒரு எண்ணங்களை நான் வளர்த்து கொண்டேன் அந்த காலத்தில். அது வந்து நான் இன்றைக்கி நிகழ்ச்சியாக தான் நான் சொல்லக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கெலாம் அப்படி கிடையாது கண்டிப்பாக. ஏன்னா அப்போ வந்து ஒவ்வொரு கலைஞனை வந்து வாசலில் நிற்கக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு அவனுக்கு சோறு கிடைக்குது அப்படின்னு நம்ம மனசார நினச்சோன்னா அதுதான் மனசு. யாருமே வேண்டாம் நீங்கள் போங்கன்னு சொல்லி இதுவரை நான் சொன்னதில்லை. அப்பேற்பட்ட எல்லா கலைஞருக்கும் நாங்கள் அந்த காலத்தில் வேலை கொடுத்துருக்கோம். நிச்சயமாகவே அதை நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து எல்லாம் மாறி போச்சுங்க. அது வந்து காலகட்டம் தான். அதை வந்து யாரையும் குறை சொல்லலை. ஜென்ரேஷன் அப்படி ஆயிடுச்சு, அவ்வளோதான். பாட்டி சொல்லி தட்டாதே. ஆமாம். வண்ணத்து பூச்சி அது என்ன மாதிரி பீட்டு சார் அது? ஸோ அந்த மாதிரியான நீங்கள் நிறைய பாடல்களை கொடுத்துருக்கீங்க. அண்டு பார்த்தீங்க அப்படின்னா ராஜா சின்ன ரோஜா, சூப்பர் ஸ்டாரு யாருன்னு இந்த மாதிரி பாடல்களுக்கும் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஒரு மெலடியான பாடல்களுக்கும் கொடுக்குறீங்க, ஒரு கடகடன் ஃபாஸ்ட் பீட்டில் போடுற பாடல்களுக்கும் கொடுத்துருக்கீங்க. அது எப்படி உங்களுக்கு ஒரு இதுவாக அமைஞ்சுது? கம்போசிங்லேயே நாங்கள் செட் பண்ணிடுவோம். கம்போசிங்கில் என்ன செட் பண்ணுறோமோ அதுதான் ரெக்கார்டிங்கில். ஓகே. அதுலேருந்து எந்த மாற்றமும் கிடையாது. இந்த பீட்ல போகணும்னா இந்த பீட்ல போகணும். இதை சொல்லிடு, செக்ஷன் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு 6/4 பாடணும், அது 4/4 அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். சொல்லிடுவேன். ஸோ ரிதம் செக்ஷனை வந்து பார்த்துக்க வேண்டிய கடமை எல்லாமே எங்கிட்ட தான் இருக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பாடல்கள் வாசிச்சாலும் மனிதன் இந்த படத்துல மானத்தை பார்த்தேன் அது டட்டான் டட்டான். என்னுடைய அருமை நண்பர் சுந்தர்னு சொல்லிட்டு என்னுடைய அருமை நண்பர் அவர் இங்க வந்திருக்காரு சார். ஆமா, ரொம்ப சந்தோஷமா. சுந்தர் வாசி தான். தமிழ்னா கூட அவர் நிறைய பாட்டு இதுல மாமா மியூசிக்ல வந்துதான் சுந்தர் தான் கூப்பிடுவேன். ஸோ நானும் அவனும் வாடா போட ஃப்ரெண்டு. ஆனால் இந்த நேரத்தில் அதை சொல்லக்கூடாது, இனிய நண்பன் தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால வந்து அற்புதமான கலைஞன் அவனும். ராஜா சாப்பிட்டு நிறைய வச்சிருக்காப்புல. மாமாவோட சாங்ல வந்து டேப்பு தமிழ் அப்படின்னா சுந்தர் சார் தான். அதனால மாநகர காவல கூட அற்புதமான ஒரு பாட்டுலாம் அவன் தான் வச்சிருக்கான். சூப்பர் சூப்பர். இப்போ அடுத்த வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை அதெல்லாம் அவர் தான் சுந்தர வாசி பாட்டு. அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக வச்சிருப்பான். அதனால எனக்கு ஒரு பெரிய பங்கு கிடையாது. நான் டோல் தான் வாசித்தேன். பட் ப்ராமினென்ட்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான். ஸோ அதுதான் அந்த நட ரொம்ப அற்புதமாக இருக்கும். சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து நம்ம ஒரு பாடல் கேட்க போகிறோம். என்ன பாடல்? நீங்கள் வாசித்த பாடலே போட்டேன், சந்தோஷம் காணாத. ஸோ அந்த பாடல் எப்படி அமைஞ்சது சார்? இது வந்து வசந்தின்னு ஒரு படம், ஏவிஎம் படம் தான். அதில் வந்து சித்ராலயா கோபு அவர்கள் தான் டைரக்ஷன்.
அவர் வந்து கேட்குறாரு, ம் சந்திரபோஸ், நிலவே என்னிடம் நெருங்காதே, ம் ராமுன்ற படத்தில் விஸ்வநாத ராமூர்த்தி போட்ட பாட்டு, எனக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டு வேணுமே ஆ அப்படின்னு கம்போசியில் சொல்லும்போதே அந்த பாட்டு என்ன அற்புதமான விஸ்வநாதன் போட்ட பாட்டு கேட்கணுமா, அதே மாதிரியே வேணும்னு சொன்னோடனே கிட்டத்தட்ட நீங்கள் அந்த பாட்டை கேட்டிங்கன்னா அதே ராகத்தில் தான் அமைஞ்சிருக்கும். டே, இந்த பாட்டில் நீ வந்து தபலா மெயினாக இருக்குடா, ஆ இதில் வந்து உன்னுடைய ஃப்ரீ ஸ்டைலில் நீ வச்சுக்கோ, ஆ இதில் நீ என்ன நான் இது நான் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ஆமாம், உங்களுடைய இதில் நான் வந்து உனக்கு சொல்லலை, நீ என்ன கற்பனையாக வாசிக்கிற வாசின்னு சொல்லிட்டு கம்போசியில் சொல்லிட்டார். ஆ சரின்னு உடனே தன்னானே தானேன்னு வாட்ச உடனே அதை வாட்ச உடனே எங்கள் அங்கிளை பாராட்டின மாதிரி இன்றைக்கி ஒரு சந்தோஷம் எனக்கு அவ்வளோ வாழ்க்கையில். ஸோ இந்த பாட்டுக்கு அவர் சொல்லாமல் ஃபுல் நடையும் நான் தான் செட் பண்ணி வாசித்தேன். கேட்கறதுக்கு ரொம்ப அது என்னன்னா அந்த பாட்டு மைண்ட்லேயே நிற்குது. ஆ நிலவே என்னிடம் பாட்டு மைண்ட்லேயே நிற்கும் பொழுது, ஸோ அதில் பெரிய பெரிய மகா மேதைகள் வாசிச்சிருப்பாங்க. சரி, அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு கிட்டத்தட்ட நீங்கள் அந்த பாட்டை கேட்டிங்கன்னா சூப்பர். அந்த பாட்டோட சாயல் கண்டிப்பாக இருக்கும். விவித் பாரதி தமிழ் FM 102.3 இணைந்திருக்கிறோம். அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சியில் ஏறத்தாழ நம்ம அந்த பகுதியும் தாண்டி நேரத்தை கடந்து இப்போ நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லணும். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவா இவ்வளவு நேரம் நம்ம இசை ஊர்வலம் போனோம். இப்போ போவோமா ஊர்வலம்? அந்த பாடலை நீங்க வாசிக்க போறீங்க. சின்ன தம்பி அண்ணன் இளையராஜா அண்ணனோட இசையமைப்பில் அந்த பாட்டை கேளுங்க. ரைட், சூப்பர் சார். எவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த பகிர்வு வேற ஒரு நாள் நம்ம நேரம் இருக்கும்போது இன்னும் கூட நிறைய பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். 102.3 விவித் பாரதி தமிழ் FMக்கு நீங்க வந்திருக்கீங்க. எங்களுக்காக நிறைவா நேயர்களுக்காக என்ன சொல்ல வரீங்க சார்? இப்போ என்னை கூப்பிட்டதே வந்து ரொம்ப எனக்கு மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. இதே போல் எல்லா கலைஞர்களையும் நீங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆதரவு கொடுக்கணும். இன்னும் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. கண்டிப்பா நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நாங்கள் எல்லாம் வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். சூப்பர் சார். நீங்கள் எல்லாருக்கும் செய்யணும் அது மாதிரியே. அது நீங்க வாசிச்ச பாடல் மாதிரி சந்தோஷம் காணாத வாழுண்டா அந்த பாடல் மாதிரியே சொல்லி முடிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக. நன்றி சார். நன்றி. நன்றி.